இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 24/7 ஆக்டிவ் மோட்லே இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய வார்த்தை நம்மை அழைக்கிறது. அதாவது ரொம்ப தெளிவாக 24/7 வெளிப்பாக இருக்கணும். திருடன் எப்போ வருவான்னு தெரிஞ்சிருந்தா வெளிப்பாக இருந்து நமது பொருட்களை பாதுகாத்து கொள்வோம் அல்லவா? அதே போல தான் ஆக்டிவ் மோடில் இருக்கும்போது தான் நம்ம லைஃப் சிறப்பாக ஆசிரியை பெறுகிறது என்ற மேன்மையை வார்த்தை என்று சொல்லித்தர விளைகிறது. அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் நல்ல ஊழியனை பெற்ற தலைவன் பேறு பெற்றவன், நல்ல தலைவனை பெற்ற ஊழியவன் பேறு பெற்றவனே என்ற ஒரு விழிப்புணர்வை இன்று நமக்கு வார்த்தை சொல்லித்தர விளைகிறது. வார்த்தையோடு கடந்து ஆக்டிவ் மோட்லே இருக்க முற்படுவோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நமது கண்கள் விழிப்பாயிருந்தால் அன்றாட காரியங்களை செய்ய முடியும். செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை நேரத்தோடு செய்து முடிக்க முடியும். கால நேரத்தோடு நடந்து கொள்பவர் என்ற நற்பெயரை சம்பாதிக்க முடியும். நம்மை நம்பி பொறுப்புகளை பலர் கொடுப்பார்கள். இதெல்லாம் நாம் அறிந்ததுதான். விழிப்பாயிருப்பதனால் கிடைக்கும் நன்மை என்ன என்று இயேசுவும் இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார். தலைவர் எந்த நேரத்தில் வருவார் என்பது அறியாத நிலையில் விழிப்பாயிருக்கிறதை குறித்து பேசும் இயேசு, நம் உடைமைகளை காத்துக்கொள்ள திருடன் எந்த நேரத்தில் வருவான் என்பது அறியாத நிலையில் விழிப்பாயிருப்பதை பற்றி பேசுகிறார் இன்றைய நற்செய்தியில். தலைவருக்கு நமது விசுவாசத்தை வெளிப்படுத்த விழிப்பாயிருப்பது அவசியப்படுவது போல, நமக்கு சொந்தமானவர்களை காத்துக்கொள்ளவும் விழிப்பாயிருப்பது அவசியப்படுகிறது. தி ஆக்டிவ் மோட் எப்பயுமே ரொம்ப ஆக்டிவ் மோடில் இருந்தால் தான் நமக்கு நிறைவும் ஆசிரும் கிடைக்கும். 24/7 நம்ம ஆக்டிவ்ல இருக்கிறோமா? நமது செயல்களை, நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஆக்டிவாக செயல்படுகிறோமா என்ற ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் கோழி தன் குஞ்சுகளுக்கு இறை தேடுவதில் கவனம் செலுத்துகிற போது பருந்து வந்து தன் குஞ்சுகளை கவ்வி கொண்டு போகாமல் இருக்க வெளிப்பாய் இருக்க வேண்டி இருக்கிறது. அதுபோல நம் உடலை காக்கும் கவனத்தில் இயேசு நம் ஆன்மாவில் நலமும் ஆரோக்கியம் பறிபோகாமல் இருக்க விழிப்பாய் இருக்க சொல்லுகிறார். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை கொள்ள இயல்பவர்களுக்கு அஞ்சாமல் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அளிக்க வல்லவரான கடவுளுக்கு பிரமாணிக்கமாயிருப்பதில் வெளிப்பாயிருக்க இயேசு வலியுறுத்துகிறார். மத்தேயு 10:28 சொல்லுவது போல, ஏதோ மயக்கத்தால் மட்டும் நம் விழிப்பு நிலையை நாம் தவறி விடுவதில்லை. நம் கவனம் தேவையற்ற விஷயங்களில் இருப்பதாலும் விழிப்பு நிலையை இழக்க நேரிடும். நமது விழிப்பற்றத்தனத்தால் எப்படி மாய்ந்து போகிறோம் என்பதற்கு புத்தர் சொன்ன ஒரு கதையை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விளைகிறேன். இந்த கதைக்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷமுள்ள அம்பு. ஒருவன் அம்பில் விஷத்தை தடவி தன் வில்லிலிருந்து அதை எய்கிறான். அது இன்னொருவனின் மார்பை குத்தி விடுகிறது. பலர் அங்கு கூடி விடுகிறார்கள். மருத்துவர் உடனே வந்து விடுகிறார். விஷமுள்ள அம்பு என்பதால் அது அகற்றப்பட்டு அதற்கான மருந்து சீக்கிரமாக கொடுக்கப்பட வேண்டும். மருத்துவர் அவனுக்கு சிகிச்சை தர முயலுகையில் அவன் சொல்லுகிறான், அம்பு எய்தவன் யார்? அவன் தோற்றம் எப்படி இருக்கும்? அவன் உபயோகித்த வில் அம்பு எந்த பொருளால் செய்யப்பட்டது என்று நான் அறியாதவரை அம்பு எடுக்க விட மாட்டேன். அவன் அறிய விரும்பிய விஷயங்களை அறியும் வரை காத்திருந்தால் அவன் இறந்து விடுவது உறுதிதானே. ஆக அதை கூட உணர்ந்து கொள்ள முடியாத விழிப்பற்ற நிலையில் அவன் இருப்பது போல நாமும் பலவற்றிலும் கவனத்தால் எளிதில் விழிப்பாயிருக்க வேண்டும். அதில் விழிப்பாயிருக்க தவறுகிறோம் என்பதை இக்கதை உணர்த்துகிறது. இதை உணர்ந்து நம் ஆன்ம நலனை காப்பதில் விழிப்பாயிருக்க முயலுவோமா? ஆமாங்க, 24/7 ஆக்டிவ் மோட்லேயே இருங்க. எப்பயுமே நம்ம ஆக்டிவ் மோட்லேயே இருக்கும்போது தான் நம்மை சுற்றி நிகழுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும்.
அன்பு பணி, மீட்பு பணி, சீர்படுத்தும் பணி, தடைகளை உடைக்கும் பணி, குணப்படுத்தும் பணி, உடனிருக்கும் பணி என்று பணிகளிலே பலவிதமான செயல்களை கடவுள் கொடுத்திருப்பது போல நாம் விழிப்பாயிருக்கிற ஒரு அற்புதமான பணியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் மனதை நேர்மையோடும் உண்மையோடும் பணி செய்ய இயேசு கிறிஸ்துவின் அருளை முழுமையாக பெற்று விழிப்பாயிருப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் வாழ்விலை வெளிப்பாக இருந்து உமது அருளையும் ஆசிரியம் பெற்ற மனிதர்களாக, உமது வார்த்தைக்கு எந்நாளும் பின்பற்றுவர்களாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.